ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் நம்ம அரசியை காரில் ஏற்றிட்டு போகிறத பார்த்தா நம்ம பாட்டி. அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஒரே படப்படன்னு வந்துருச்சு. எதுக்காக அரசியை கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்து வீட்டை எட்டி பக்கத்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கேன். பல்லு போன பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீடு இல்லாமா, என் பொண்ணோட வீடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் சுகன்யா அங்கிட்டு போகுது. ஆல் இண்டியா ரேடியோ கம்மிங்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே இங்கே வந்துருச்சு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, அரசியோட படிப்பு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லை, 4 வருஷம் முடியணும்ல, அதனால் பேசி கொண்டு போய் விட்டுட்டு வராங்கன்னு சொல்ல ஆனந்தப்படுறாங்களாமா. எதுக்கு, நம்ம குமார் தம்பி இருக்காரு, மீட் பண்ணுறதுக்கு மீட்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சுடா, எட்ரா வண்டியை கிளம்புடா கோபாலன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாருங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம செந்தில் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு என்ன நான் இல்லாமல் வண்டியை கஷ்டப்படுறீங்க போல கடையில், அதாவது டெலிவரி பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எந்த ஒரு ஆளாலுமே ஏன் இடத்த நிரப்ப முடியாது தெரியுதா, பார்த்தது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை மேலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓவராவா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சு போன நம்ம கோமதியம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏதோ பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம உப்பிட்டவனை மறக்காதேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் உப்பை கொண்டு வந்து டபுக்குன்னு வாயில் போட்டேன். மறந்துட்டியாடா, இதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு பேசுவேன், உங்கள் அப்பாவை பற்றி பேசினா இனிமேட்டுக்கு விஷம் வச்சிருவேன்ட்டாங்க. வேற லெவல்மா, இதுக்கு பேர் தான் பாசமும் இருக்கலாம், நீலாம் பெத்த தாயா நீ பேய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அரசியை மீட் பண்ணுறதுக்கு நம்ம குமார் தம்பிங்க காலேஜ் வந்து நிற்க, அதுக்கப்புறம் யாரா நம்மளை பக்கம் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு எட்டிக்கிட்டு பார்த்தவங்க குமாரை பார்த்தோன்னே நீ தயவு செய்து என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கிளை கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம் இருப்பாங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னை மனுஷக்கோ அரசி, என்னை திறந்துட்டு அரசி, என்னை ஏதுக்கோ அரசி, ஐயா வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, நீ எந்த பிட்டு போட்டாலும் என் மேட்டுக்கு நான் மயங்க மாட்டேன், வெளியே போயின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இப்படி பண்ணிட்டியா கோபாலு?